இந்தியாவின் அட்டார்னி ஜெனரலை நியமனம் செய்பவர் யார்? ஆப்ஷன் ஏ குடியரசுத் தலைவர், பி சட்டத்துறை மந்திரி, சி பிரதமர், டி தலைமை நீதிபதி. விடை ஏ குடியரசுத் தலைவர். தமிழ்நாட்டில் விற்பனை வரியை அறிமுகப்படுத்திய முதலமைச்சர் யார்? ஆப்ஷன் ஏ அண்ணாதுரை, பி எம்ஜிஆர், சி ஜெயலலிதா, டி ராஜாஜி. விடை டி ராஜாஜி. ஐநா சபையில் உள்ள மொத்த உறுப்பு நாடுகளின் எண்ணிக்கை எத்தனை? ஆப்ஷன் ஏ 183 நாடுகள், பி 202 நாடுகள், சி 175 நாடுகள், டி 193 நாடுகள். விடை டி 193 நாடுகள். அக்பர் காலத்து இசைக்கலைஞர் யார்? ஆப்ஷன் ஏ பீர்பால், பி தான்சேன், சி அபுல் பாஷல், டி அபுல் பைஷி. விடை பி தான்சேன். பதேபூர் சிக்கிரியை கட்டியவர் யார்? ஆப்ஷன் ஏ பாபர், பி அக்பர், சி இல்துத்மாஷ், டி குத்புதீன் ஐபக். விடை பி அக்பர். அக்பர் குஜராத்தை வென்ற ஆண்டு எப்போது? ஆப்ஷன் ஏ 1561 ஆண்டு, பி 1572 ஆண்டு, சி 1526 ஆண்டு, டி 1562 ஆண்டு. விடை பி 1572 ஆண்டு. 9வது நிதிக்குழு யார் தலைமையில் உருவாக்கப்பட்டது? ஆப்ஷன் ஏ ஒய்பி சவான், பி ராஜா செல்லையா, சி ஏஎஸ் குரேஷி, டி என்கேபி சால்வே. விடை டி என்கேபி சால்வே. அரசியல் அமைப்பால் அளிக்கப்பட்ட அடிப்படை உரிமைகளை திருத்தம் செய்வது எது? ஆப்ஷன் ஏ பாராளுமன்றம், பி உச்சநீதிமன்றம், சி குடியரசுத் தலைவர், டி பாரத பிரதமர். விடை ஏ பாராளுமன்றம். பொடா சட்டம் கொண்டுவரப்பட்ட ஆண்டு எப்போது? ஆப்ஷன் ஏ 2002 ஆண்டு, பி 2001 ஆண்டு, சி 2003 ஆண்டு, டி 2005 ஆண்டு. விடை ஏ 2002 ஆண்டு. மத்திய திட்டத்திற்கு தேவையான நிதி ஆதாரங்களில் மிகவும் முக்கியமானது எது? ஆப்ஷன் ஏ சிறு சேமிப்பு, பி அங்காடி கடன், சி வருங்கால வைப்பு நிதி, டி வெளிநாட்டு உதவி. விடை பி அங்காடி கடன். பாரத ஸ்டேட் வங்கியின் பழைய பெயர் என்ன? ஆப்ஷன் ஏ இம்பீரியல் வங்கி, பி இந்திய வங்கி, சி பிரிட்டிஷ் வங்கி, டி இவற்றில் எதுவும் இல்லை. விடை ஏ இம்பீரியல் வங்கி. பசுமை புரட்சி எப்போது உருவானது? ஆப்ஷன் ஏ 1950 ஆண்டு, பி 1940 ஆண்டு, சி 1955 ஆண்டு, டி 1960 ஆண்டு. விடை டி 1960 ஆண்டு.